வணக்கம் மை டியர் மக்களே, கதைப்போமா? நான் பொதுவாக பிக் பாஸ் தாங்க ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த படம் நேற்று தான் போய் பார்த்தேன். ஸோ என்னால் ரிவ்யூ பண்ணாமல் இருக்க முடியல. அதனால தான் என் காதலி உன் மனைவியாகலாம், உங்கள் மனைவி என் காதலி ஆக முடியாது சாரே அப்படின்னு இருந்த நம்ம கல்ச்சர், தட் இஸ் ஒன்ஸ் அப்பான் அ டைம். கரெக்டுங்களா? என்ன படம்னு கெஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்த நம்ம கல்ச்சர் இப்போது வெஸ்டர்ன் கல்ச்சரில் கூட இப்படி ஒரு கதையை எடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கதையை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தை ரிவ்யூ பண்ணும்போது ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அதுவும் டியூட் படத்துடைய சிக்னேச்சரே. ஏன்னா இந்த சீன் தான் படத்தில் கேரக்டர்ஸை விட இதுதான் நிறைய வருது. ஸோ அதை வச்சே நான் உங்களுக்கு படத்தை ரிவ்யூ பண்ணலான்னு நினைக்கிறேன். என்ன தெரியுங்களா? அதாங்க. ஏன்னா மற்றவங்க அந்த படத்தை பார்த்துட்டு துப்புறதை விட நம்மளே படத்தில் மாற்றி மாற்றி துப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லாக துப்பிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்படி துப்புற அளவுக்கு எதுக்கு இந்த படத்தை எடுக்கணும் அது எனக்கு தெரியல. ஸோ பொதுவாக யாராவது ஓவராக ரீல் விட்டாங்க இல்லை கதை விட்டாங்கன்னா நம்ம பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவோம், என்ன ரீல் விடுறியான்மோ இல்லை சும்மா கதை அடிக்காத அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கதைக்கு கை இல்லை, கால் இல்லை, லாஜிக் இல்லை, நம்மளுக்கு பட்டதை சொல்லிடுவோம், எடுக்கலாம். என்னதான் திரைப்படம்னா கூட அது ஒரு கதைன்னா கூட இப்படியாங்க எடுப்பாங்க? அது எனக்கு ஏனோ இப்போ படம் பார்த்ததுலேருந்து ஒரே டென்ஷனாக இருக்குது. எப்போ ரிவ்யூ பண்ணுவோம், எப்போ இதை ரெக்கார்ட் பண்ணி சொல்லணுன்னே காத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்படி ஒரு ஓவர்வியூ சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சீனே அதுவே சகிக்கலைங்க. மேரேஜில் ஒரு கல்யாண ரிசப்ஷனில் பிரதீப் ரங்கநாதன் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, என்னை எதுக்கு நீ பிரேக்கப் பண்ண, எனக்கு ரீசன் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கலாட்டா நடக்குது. அது ஏன் அன்னெசரியாக அப்படி ஒரு கலாட்டான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு சொல்கிறதே இல்லைங்க ஏன் பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது என்ன ஏதாவது இருந்தால் தானே அந்த பொண்ணு சொல்கிறதுக்கு. ஏன்னா இப்போல்லாம் லவ் பிரேக்கப்புக்கு ரீசனே தேவையில்லை, சும்மாவே பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருந்துடுறாங்க. ஸோ அதனால தான் நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் அந்த ரீசன் சொல்லவே இல்லை. ஸோ அது கதையுடைய சுருக்கம் பார்த்தோம்னா, சரத்குமார் அவர் தாய் மாமன் யாருக்கு, பிரதீப் ரங்கநாதனுக்கு. அவருடைய பொண்ணு இருக்குது, அவரும் பிரதீப் ரங்கநாதன்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி இது ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு இவரை ஹீரோவை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அப்போ அவர் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணிவிட்டு அவர் லவ் பண்ணலான்னும் போது அந்த பொண்ணு அதுக்குள்ளே வேறு ஒரு பையனை லவ் பண்ணிடுறா. ஸோ அவளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கவே அது ஜஸ்டிஃபை பண்ணி, இல்லை நீ அவனை தான் லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கும் போது சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களால ஊரை விட்டு போக முடியல. அப்படிலாம் இருக்கவே கடைசியில் அந்த லவ் பண்ண பையன் என்ன சொல்கிறான், பேசாமல் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அவளை கட்டிக்கிறேன். ஏன்னா சரத்குமார் அவங்க அப்பா மினிஸ்டர். ஸோ அதனால் பலதரப்பட்ட எதிர்ப்புகள் வரும், உயிர் பயம். அதுவும் எப்பேற்பட்ட மினிஸ்டர்னால் ஆணவ கொலை பண்ணுற தங்கச்சியே ஆணவ கொலை பண்ண அளவுக்கு ஒரு பெரிய வில்லங்கமான ஒரு மினிஸ்டர். ஸோ அதனால் இப்படி ஒரு ஐடியா பண்ணி சரி அதுவும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டு அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா அந்த லவ்வருக்கு குழந்தை இவங்களுக்கு பிறக்குது. அதை இவங்க பிரதீப் ரங்கநாதன் குழந்தைன்னு நினச்சிட்டு எல்லாரும் கொண்டாடுறாங்க. கடைசியில் அப்படி இப்படி போய் கடைசியில் உண்மை தெரிஞ்சு அங்கே சரத்குமார் அந்த பையனை ஏற்றுக்கிறாரு. அதே அந்த பொண்ணு தன்னை லவ் பண்ணவன் இப்படி கஷ்டமாக தனியாக இருக்கக்கூடாது, அவனுக்கு நம்மளும் ஒரு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லேயே ஒர்க் பண்ண ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இதுதான் கதை நல்லா இருக்குங்களா? நான் கொஞ்சம் அழகாக சொன்னேன்னு நினைக்கிறேன், ரைட்டா? ஸோ பட் பார்த்தீங்கன்னா இந்த கதையில் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? எனக்கு ஒன்றும் புரியல. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை இவனை லவ் பண்ணால் இவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான், ரைட்டுங்களா? ஸோ ரிஜெக்ட் பண்ண லவ் எப்படி தெரியுங்களா வந்துருச்சான்? நாய் துரத்த போய் சும்மா அப்படி இடித்து அவங்க விழுந்தாங்க, அவ்வளோதான். சும்மா சராய்ப்பு தான். அதுக்கே அவனுக்கு கண்ணை மூடினா திருப்பி திறந்து கண்ணை மூடும்போது அவருக்கு அந்த பொண்ணு நினைப்பு வந்ததான். அதான் அவன் மாமன் பொண்ணு. அது சொல்கிறான், அவன் உயிர் போகிற தருணத்தில் எனக்கு அவன் முகம்தான் வந்துச்சான். எங்கெங்க உயிர் போன தருணம்? சாதாரணமாக விழுந்து சராய்ப்புங்க, அது உயிர் போகிற தருணமோ. அதனால் அப்போ தான் அவருக்கு ரிலைஸ் ஆச்சான் அந்த பொண்ணை அவர் லவ் பண்ணுறான்னு. இதுவே ஒரு புருடா, கரெக்டுங்களா? அதுக்கப்புறம்
இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யார் ஹீரோயின், எனக்கு வந்து நான் அங்கே போனேன், அவனை பார்த்தேன், எனக்கு அவனை பிடிச்சிருச்சு, அப்பா வந்து நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன்னு சொல்லும் போது எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, நான் உன்னை கட்டிக்கணுமா இல்லை நீ வானான்னு சொன்னதுனால நான் அவனை அக்செப்ட் பண்ணனான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிற அந்த ஹீரோயின் ஏற்கனவே அவர்கிட்ட அவர் லவ்வர்கிட்ட நெருக்கமாக பழகி பெட் ஷேர் பண்ணிக்கிட்டு ப்ரெக்னெண்ட்டாகவே ஆயிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது எப்படிங்க இந்த கன்ஃபியூஷன் வரும்? எனக்கு இது என்ன லாஜிக்குன்னு புரியல. சரி, அதுவும் போகட்டும். கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து அவங்க வீட்டுக்கு வர்றதும் போகிறதுமா, வெளியில் எங்கேயாவது போனால் பேசுகிறதுக்கு இப்போ ஹஸ்பண்டை தான் பிரதீப் ரங்கநாதனே வெளியில் கூப்பிட்டு போவார். சரி, நான் நியூஸில் நான் நிறைய பார்க்குறேங்க. கல்யாணம் ஆன பையன் மாப்பிள்ளை வந்து பொண்ணு வேறு ஒருத்தனை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சு அந்த பொண்ணை அவன் லவ்வர்கிட்டே சேர்த்து வைக்கிற நிஜ கதையை நான் பார்த்துருக்கேன். அது டீசென்ட்டு. அது வந்து உண்மையிலே அந்த மாப்பிள்ளையை வந்து நம்ம புகழலாம். அந்த மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா நான் வந்து அந்த பொண்ணை திட்டணும். ஏன்னா அந்த பொண்ணு எதுக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், பேசாமல் அதுக்கு அவங்க லவ்வரே கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம்ல, அந்த பையனுடைய வாழ்க்கை போச்சேன்னு நம்ம சொன்னோம். ரைட்டுங்களா? இது ஒரு கதையா? நீங்களே யோசிச்சு பாருங்க. குமார் வந்து பால்துறை மினிஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது பயங்கரமாக வில்லனாக காட்டுவாங்க அவரை அப்படின்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா வீட்டில் பொண்ணு என்ன பண்ணுது, எங்கே போகுது, யாரை லவ் பண்ணுது, அது வாழ்க்கையில் என்ன ஆச்சு, அது உண்மையாகவே அவனுடைய தங்கச்சி பையனை லவ் பண்ணிச்சா, அதெல்லாமே தெரியாமையா ஒரு டெரரான ஒரு மினிஸ்டர் இருப்பார். அதுவும் என்ன, அவர் தங்கச்சியே ஆணவ கொலையில் போட்டு தள்ளலாம். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஆணவ கொலைன்றது ஒரு பெரிய சென்சிட்டிவான ஒரு டாபிக்ங்க. அந்த டாபிக் எதுக்கு இந்த கதையோட சேர்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏதோ நல்லது சொல்ல வந்தீங்கன்னா ஓகே, அந்த டாபிக் வச்சுட்டு ஏதோ நல்லது சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சா அந்த கதையை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அதை வேஸ்ட் ஆக்கிட்டாங்க. ரைட்டுங்களா? அது வந்து யார் மனசுலேயும் பதியலை. ஸோ அப்படி ஒரு கதை. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்து அந்த குழந்தை தவழ்ந்து போய் மெயின் ரோட்டில் இருந்து அவர் சரத்குமார் உயிரையே காப்பாற்றிச்சான். அதனால தான் சரத்குமார் மனசு மாறுற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அது அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு இது பயங்கரமாக புருடாடா அப்படின்னு பிரதீப் ரங்கநாதன் ஒரு ப்ளே போட்டாருன்றாங்க. சரி, ப்ளே போட்டதாகவே இருக்கட்டும். ஒரு மினிஸ்டரு, அதுவும் என்ன வீடு வீடாக பால் போட்டு அந்த பொசிஷனுக்கு வந்திருக்கிறாருன்னா இந்த ஒரு ரீசன் அவர் எப்படிங்க அந்த குழந்தை முட்டி போட்டு, அதுவும் அவர் அந்த குழந்தைய கொல்றதுக்கோசரம் எடுத்துகிட்டு வருவார் பாருங்கள். நடந்து வந்து மெயின் ரோட்லேருந்து நடந்து ஒரு இடத்துக்கு வருவார் பாருங்கள். அதை வந்து எப்படி உண்மைன்னு ஒரு மினிஸ்டர் நம்புவார்? அது எனக்கு புரியவே இல்லை. அதனால தான் அவர் மனசு மாறுது ஆக்சுவலாக. ஸோ அப்படி ஒரு புருடா. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் எல்லாரும் நடிச்சிருக்காங்க நல்லா, அது நம்ம தப்பு சொல்லக்கூடாது. பட் ஒன்று மட்டும் உண்மை, ஒரு கதை நல்லா இல்லைன்னா அட்லீஸ்ட் நம்மளுக்கு இந்த கேரக்டர் நல்லா இருந்தது, இந்த சீன் நல்லா இருந்தது, இல்லை இந்த பாட்டு நல்லா இருந்தது, இல்லை இந்த காமெடி நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் இதில் எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. அது ஏன் எனக்கு இப்படி ஒரு படத்தை ஏன் அவங்க எடுக்கணும்னு எனக்கு மட்டும்தான் லைஃப் இருக்குங்களா? ஆண்களுக்கு கிடையாதா? இப்படி ஒரு படத்தை எடுத்துகிட்டு இவங்களே ஒரு நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணுற பொண்ணே லவ் பண்ணிச்சுன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையில் பொதுவாக ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகிறதே பசங்களுக்கு இப்போல்லாம் ரொம்ப கஷ்டங்க. இதில் இந்த மாதிரியில் ஸோ இதை படத்தை பார்த்துட்டு அப்பாவுக்கு பொண்ணாக இருந்தால் தானே நம்ம லவ்வரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, கல்யாணம் பண்ணிவிட்டு மற்றவனுக்கு பொண்டாட்டியாக போயிட்டா அப்படின்னு பொண்ணுங்க யோசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நல்லதும் சரி கெட்டதும் சரி. டீனேஜிங்லாம் எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் இந்த படத்தை பார்ப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ ஒரு நல்ல கருத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏடாகூடமான கருத்தை படம் எடுக்கிறேன்ற பேரில் சொல்லிடாதீங்க தயவுசெய்து. அதுக்கப்புறம் வந்து பிரதீப் ரங்கநாதன். ஸோ அவருக்கு நான் ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். லவ் டுடே படம் பிச்சுக்கிட்டு போச்சு. பெரிய சக்ஸஸ் ஆனது. இவரும் நல்லா ஃபேமஸ் ஆனார். அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, அந்த படத்தில் 1000 ஏடாகூடமான கான்செப்ட் இருந்தாலும் சரி, லாஜிக் இல்லாது இருந்தாலும் மெஜாரிட்டியான சீன் வந்து உண்மையாக யதார்த்தத்தோட லிங்க் ஆச்சு. பொதுவாக எல்லா வாழ்க்கையிலையும் நடக்கிறது தான் அவர் கதையை எடுத்ததுனால தான் அந்த படம் சக்ஸஸ். அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுற படம் தயவு செய்து கொஞ்சமாவது யதார்த்தம் இருக்கணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ பாருங்கள், பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லி எடுக்கிற படம் எல்லாமே மெஜாரிட்டி சக்ஸஸ். அந்த காதல் இவர் நடித்தார் பாருங்கள், பரத், அந்த படம் பரத் சந்தியா. அதுக்கப்புறம் வந்து நாயகன். ஸோ பழைச்சு விடுங்க, இப்போ புதுசாக எடுக்கலாம். யார் இவர் நடித்தாருங்களே, சிவகார்த்திகேயன், எனது அமரன், அதுக்கு இப்போ ஓடிக்கிட்டு இருக்குதுங்க பைசன். இந்த படம்லாம் சக்ஸஸ் ஆனது என்னென்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு போட்டாலே மக்களுக்கு வந்து ஒரு கனெக்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக நான் போய் எல்லா வாழ்க்கையிலையும் போய் ஆராய்ச்சி பண்ணி உண்மையை கதையை மட்டுமே எடுங்கன்னு சொல்ல வரல. ஆனால்
கொஞ்சமாவது படத்தில் ஒரு யதார்த்தம் இருக்கணும், ஒரு நிஜம் இருக்கணும், ஒரு கான்செப்ட்டுக்கு, ஒரு படத்துக்கு கான்செப்ட் வேணும்னு இஷ்டத்துக்கும் எடுத்துடாதீங்க. தயவுசெய்து அதை எடுத்துகிட்டு நீங்களே துப்பிக்கிறீங்க. ஸோ அப்படி ஒரு படத்தை எதுக்கு எடுக்கணும்? ஸோ பிரதீப் ரங்கநாதனுக்கு நான் இதை தான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி இன்னும் ஒரு 2-3 படம் எடுத்தார்னா டாட்டா பை பை தான். புரியுதுங்களா? என்னுடைய படத்துடைய ரிவ்யூவை, என்னுடைய அபிப்பிராயத்தை நான் சொன்னேன். உங்களுக்கு வேணும்னா உங்கள் அபிப்பிராயம், இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத. ஏன்னா மக்கள் வந்து நல்லதை ஏற்றுக்குவாங்க, யதார்த்தத்தை ஏற்றுக்குவாங்க. அப்படியே ரொம்ப ஃபார்வர்டாக இல்லை பலதரப்பட்ட யோசனையோட ஒரு கான்செப்டை வித்தியாசமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு கண்டதை எடுத்தால் கண்டிப்பாக மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.